இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணாங்க கடை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. செந்தில் பாலாஜியை கைது பண்ண அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓமந்தூரால போய் படுத்துக்கிட்டாரு, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி. ஆமா, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நெஞ்சு வலின்னு உடனே ஹாஸ்பிடல்ல சேர சொன்னார். ஐயா எனக்கு நெஞ்சு வலியா? நெஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்திக்கங்களா? அன்னைக்கு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஓமந்தூரார் போனாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த நைட்டு எம்.கே. ஸ்டாலின் பின்னாடியே போனது உதயநிதி அவர். இது எல்லா பேருக்குமே தெரியும். அங்கே ஒருத்தன் ஓடி வர வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா அண்ணே நான் தானே ஓடி வந்தேன். முதலமைச்சர் அவரோட மகனை போய் சந்திக்கிறாங்கன்னா இது வரைக்கும் எந்த அமைச்சருக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் எதனால ஒரு செந்தில் பாலாஜி கிடைச்சு? கிங்கினே நீங்க, நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. ஓடு சூடா வாங்கிட்டு வாங்க. ஏன் கிடைச்சதுன்னா ஒரே ஒரு காரணம், டாஸ்மாக் கடைக்கான வருமானத்தை ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாரு. ஏன்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்குற வேலையை அவர் பாத்துட்டு இருக்காரு. ஏய், ஃப்ராட கொஞ்சம் பிராடா பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். அதான் கெட்டப்ப கூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு உதயநிதி போனார் இல்லையா, அந்த போகும்போது யார் 2 பேரை கூட்டி போனாரு அப்படின்னா அவர் மட்டும்தான் முதல் அலோவ் பண்ணாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவரை மட்டும் அலோவ் பண்ணா அவர் திரும்ப வந்து இல்ல என்னுடைய 2 நண்பர்கள் இருக்காங்க, அவங்களை கூட்டி போகணும்னு சொல்லிட்டு கையை செய்வாங்க. 2 பேரை மட்டும் செயல்படுவார். அதில் முதலாவது செலக்ட் பண்றது விக்ரம் ஜூஜு, 2வது செலக்ட் பண்றது ஆகாஷ், 3வது ஒருத்தன் ஹோட்டல்ல இருக்கான், அது ரத்தீஷ். கேட்டுக்க. அவரை மட்டும் அலோவ் பண்ணா அவர் திரும்ப வந்து இல்ல என்னுடைய 2 நண்பர்கள் இருக்காங்க, அவங்களை கூட்டி போகணும்னு சொல்லிட்டு கையை செய்வாங்க. வீடியோவுடைய இன்னொரு டீகோட் பண்றீங்க. இந்த வீடியோ ஒரு விஷயம் என்ன சொல்லுச்சு உங்களுக்கு, ஆகாஷ் அப்புறம் விக்ரம் ஜுஜு 2 பேரும் வேற புது ஆள் கிடையாது. விக்ரம் உதயநிதிக்கு நல்ல தெரிஞ்ச அறிமுகமான நபர்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப இந்த ஆகாஷையும் விக்ரம் ஜூஜையும் கூட்டிக்கிட்டு உதயநிதி போனதுக்கான ரகசியம் நான் சொல்ல தேவையில்லை. எது கூட்டி போய் அந்த நெட்வொர்க்கு ஒட்டு மொத்தமா அவரை அன்னைக்கு நைட்ல அந்த காலகட்டத்தில் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. கலர்ல ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். சூப்பர் பீஸ்னே அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. பொது வாழ்க்கைக்கு எந்தவித தகுதி உதயநிதிக்கு ஏன் கிடையாதுன்னா இந்த மாதிரி பிம்புகளை பக்கத்துல வச்சிருக்கு. யாரு விக்ரம் ஜூஜுன்ற யாரு? அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அவனை தூக்கி உள்ள போய் விட்டுறாங்க. கட்சிக்கு 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சதா இருக்கான். அவனை என்ன சீண்டி இருக்கியா? ஆனா இவனை கூட்டிட்டு எதனால நான் கேட்கிறேன், எதனால சொல்லுவாப்போ? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு நடிகைகள் கான்டாக்ட் அதிகம். நடிகைகள் கான்டாக்ட் இருந்தா அவனுக்கு இங்க ராஜா மாதிரி வாழலாமா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு நடிகைகள் கான்டாக்ட் அதிகம். நடிகைகள் கான்டாக்ட் இருந்தா அவனுக்கு இங்க ராஜா மாதிரி வாழலாமா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட்சி தான் இது வரைக்கும் வரலாற்றிலே ஒரு கேவலமான ஆட்சி நான் பார்த்தே கிடையாது. பிம்புகளுக்கான ஆட்சி. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட்சி தான் இது வரைக்கும் வரலாற்றிலே ஒரு கேவலமான ஆட்சி நான் பார்த்தே கிடையாது. பிம்புகளுக்கான ஆட்சி. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட்சி தான்
இது வரைக்கும் வரலாற்றிலே ஒரு கேவலமான ஆட்சி நான் பார்த்தே கிடையாது. பிம்புகளுக்கான ஆட்சி. உதயநிதி கொடுக்கக்கூடிய மதிப்புன்றது 4 நடிகை நீ வச்சிருக்க லிங்க்ல ஓகே உனக்கு மதிப்பு. என்னையா ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? உதயநிதி கொடுக்கக்கூடிய மதிப்புன்றது 4 நடிகை நீ வச்சிருக்க லிங்க்ல ஓகே உனக்கு மதிப்பு. அதான் அவங்க பொண்டாட்டி, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அப்படிதானே இவன் வரான். விக்ரம் ஜூஸுக்கு என்ன வரலாறு, விக்ரம் ஜூஸுக்கு என்ன தகுதி? வெண்ணையா பின்ன வெண்ணெய் இல்லாம தொன்னையா? அப்படிதானே இவன் வரான். விக்ரம் ஜூஸுக்கு என்ன வரலாறு, விக்ரம் ஜூஸுக்கு என்ன தகுதி? நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. நான் கேட்கிறேன், சுபவீர பாண்டியன் ஒரு ஆள் தெரியாதுவா, நாயா நாக்கத்தொக்கு கூட கத்தி தீராரு. உதயநிதி பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல நீ போவாயா? நான் அவர்களுக்கு விடை சொல்லவில்லை, இந்த அரங்கில் சொல்லுகிறேன். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தாமல் வேறு யார் வாழ்த்துகிறோம்? மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. நான் கேட்கிறேன், சுபவீர பாண்டியன் ஒரு ஆள் தெரியாதுவா, நாயா நாக்கத்தொக்கு கூட கத்தி தீராரு. தலைவரின் பிள்ளை என்றால் எங்களின் பிள்ளை, கடகத்தின் பிள்ளை. 234 தொகுதிகளிலும் திராவிட இயக்க வரலாற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கிற எங்கள் உதயநிதியை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது? அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஆள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கிடைக்குன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஊர்ல எவ்வளவுதான் தீரான், அவனுக்கு கிடைக்காத என்ன இவனுக்கு தகுதி விக்ரம் ஜூஸுக்கு இருக்கு? தலைவரின் பிள்ளை என்றால் எங்களின் பிள்ளை, கடகத்தின் பிள்ளை. 234 தொகுதிகளிலும் திராவிட இயக்க வரலாற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கிற எங்கள் உதயநிதியை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அந்த ஆள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கிடைக்குன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஊர்ல எவ்வளவுதான் தீரான், அவனுக்கு கிடைக்காத என்ன இவனுக்கு தகுதி விக்ரம் ஜூஸுக்கு இருக்கு? தலைவரின் பிள்ளை என்றால் எங்களின் பிள்ளை, கடகத்தின் பிள்ளை. 234 தொகுதிகளிலும் திராவிட இயக்க வரலாற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கிற எங்கள் உதயநிதியை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது? பழக்கத்திலே வச்சிருவானுங்க, மறந்துக்குவானுங்க. அப்ப திராவிட மாடல்ன்றது 4 நடிகை லிங்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தான் இங்க ராஜா. அவ்வளவுதானே, சிம்பிளா முடிச்சுட்டு போங்கடா. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. அப்ப திராவிட மாடல்ன்றது 4 நடிகை லிங்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தான் இங்க ராஜா. அவ்வளவுதானே, சிம்பிளா முடிச்சுட்டு போங்கடா. ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? இந்த கட்சி நாட்டுக்கு ஆபத்தானது, இந்த உலகத்துக்கு ஆபத்தானது ஒரு குடும்பம் தான். என்னை கேட்டா இந்த உலகத்துக்கே ஆபத்தான கொடுக்குது. தான் நடாத்தி வந்து அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்து விட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அம்மாவாசி. இந்த கட்சி நாட்டுக்கு ஆபத்தானது, இந்த உலகத்துக்கே ஆபத்தானது ஒரு குடும்பம் தான். என்னை கேட்டா இந்த உலகத்துக்கே ஆபத்தான கொடுக்குது. இந்த உலகத்துக்கே ஆபத்தானது ஒரு. ஏன்னா ஒரு சின்ன மாநிலத்தை எவ்வளவுதான் கொள்ளையடிப்பீடா? இல்ல ஒரு மாநிலத்துல 5 லட்சம் கோடி 4 வருஷம் வாங்கிருக்காங்க, கடன் வாங்கி அந்த மக்களை ஏமாத்தி யாரா வாழ்ந்தா விக்ரம் ஜூஸ் வாழ வச்சிருக்காங்க. நின்னுங்கண்ணா 5 படுத்தா 10 சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. ஏன்னா ஒரு சின்ன மாநிலத்தை எவ்வளவுதான் கொள்ளையடிப்பீடா? இல்ல ஒரு மாநிலத்துல 5 லட்சம் கோடி 4 வருஷம் வாங்கிருக்காங்க, கடன் வாங்கி அந்த மக்களை ஏமாத்தி யாரா வாழ்ந்தா விக்ரம் ஜூஸ் வாழ வச்சிருக்காங்க. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? யாரா அந்த விக்ரம் ஜூஸ் கேட்டா 4 நடிகைக்கு அவனு நல்ல பிரபலமானவன். அவன் இந்த ஊர்ல பிழைக்கணுமாடா? அப்ப நாங்களா யாரா? என்ன செய்வியே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும், அப்படி ஒண்ணு போடு. யாரா அந்த விக்ரம் ஜூஸ் கேட்டா 4 நடிகைக்கு அவனு நல்ல பிரபலமானவன். அவன் இந்த ஊர்ல பிழைக்கணுமாடா? அப்ப நாங்களா யாரா? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. உதயநிதி கைது பண்ணி ஆகணும். கைது பண்ணுவாங்களா கூடாது, கைது பண்ணியே ஆகணும். இந்த ஆளை கைது பண்ணால ஒழிய நீங்க இந்த கருணாநிதி கூட திருந்துக்கா வாய்ப்பே கிடையாது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. உதயநிதி கைது பண்ணி ஆகணும். கைது பண்ணுவாங்களா கூடாது, கைது பண்ணியே ஆகணும். இந்த ஆளை கைது பண்ணால ஒழிய நீங்க இந்த கருணாநிதி கூட திருந்துக்கா வாய்ப்பே கிடையாது. உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அட பீத்தரப்பையில இவனுக்காகத்தானடா ஒளிஞ்சான். இந்த உதயநிதிக்கோட யோசனை பாருங்க. கட்சிக்காரங்க முக்கியத்துவம் கொடுக்கல, நடிகை பின்னாடி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா
இந்த ஆட்சி எங்க கூட்டி நிப்பாட்டுவார் பாருங்க. சூரிய வம்சத்துல வர்றது நாட்டாம சிங்கமா வாழ்ந்தனே. மோதிர கீழே குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா.